ஒரு துடிப்பான மற்றும் வண்ணமயமான நகரத்தில் டிம்மி என்ற குறும்புக்கார திருடன் இருந்தான். அவன் எப்போதும் மிட்டாய்கள் மற்றும் பளபளப்பான பொம்மைகளை திருடுவதில் ஈடுபட்டிருப்பான். ஒரு நாள் நகரத்தின் மிகப்பெரிய மிட்டாய் கடையிலிருந்து அனைத்து மிட்டாய்களையும் திருட டிம்மி திட்டமிட்டான். அவன் இரவில் கடைக்குள் ரகசியமாக நுழைந்தான். அவனது கைக்குழந்தை நண்பன் ஒரு சிறிய குரங்கு அவனுடன் வந்தது. டிம்மி மிட்டாய்களை ஒரு பெரிய பையில் அடைக்கத் தொடங்கினான். ஆனால் குரங்கு ஒரு சாக்லேட் பட்டியை எடுக்க முயன்றபோது மிட்டாய் குவியல்கள் சத்தம் போட்டு விழுந்தன. கடையின் உரிமையாளர் மிஸ்டர் ஸ்வீட் சத்தத்தை கேட்டு எழுந்து வந்தார். டிம்மியையும் அவனது நண்பனையும் கண்டதும், "இங்கே என்ன நடக்கிறது?" என்று கத்தினார். டிம்மி பயந்து போய் பையுடன் ஓட ஆரம்பித்தான். மிஸ்டர் ஸ்வீட் அவனை துரத்தினார். நகரத்தின் தெருக்களில் ஒரு வேடிக்கையான துரத்தல் தொடங்கியது. டிம்மி தனது சிறிய கால்களால் ஓடினான். மிஸ்டர் ஸ்வீட் அவனை பின்தொடர்ந்தார். திடீரென்று டிம்மி ஒரு வாழைப்பழத் தோலை மிதித்து வழுக்கி விழுந்தான். அவனது பையிலிருந்த அனைத்து மிட்டாய்களும் தெருவில் சிதறி விழுந்தன. குரங்கு உடனடியாக மிட்டாய்களை சாப்பிட ஆரம்பித்தது. மிஸ்டர் ஸ்வீட் டிம்மியிடம் வந்து, "ஏன் மிட்டாய்களை திருடினாய்?" என்று கேட்டார். டிம்மி வருத்தத்துடன், "நான் பசியாக இருந்தேன், என்னிடம் பணம் இல்லை" என்றான். மிஸ்டர் ஸ்வீட் டிம்மியை பார்த்து புன்னகைத்து, "நீ நேர்மையாக இருந்திருந்தால் நான் உனக்கு மிட்டாய் கொடுத்திருப்பேன். திருடுவது தவறு" என்றார். மிஸ்டர் ஸ்வீட் டிம்மிக்கு சில மிட்டாய்களைக் கொடுத்தார். மேலும் அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்தார். அன்று முதல் டிம்மி நேர்மையாக உழைத்து திருட்டுத்தனத்தை விட்டுவிட்டான். அவன் தனது தவறை உணர்ந்து ஒரு நல்ல பையனாக மாறினான்.